ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்ற மாதிரி அதிரடியான சேரன் கிட்ட நிலா சொல்றாங்க, அண்ணே நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சொல்லுப்பா இதுல என்ன இருக்கு சொல்லு, நானும் அதுல தப்பா எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இல்லைண்ணா நீங்க சந்தாவை காதலிக்கிறீங்க, சந்தாவும் உங்க மேல விருப்பப்படுறாங்க, நீங்க 2 பேரும் சைட்ல மட்டும்தான் பார்த்து பேசிக்கிறீங்க, அதை தவிர்த்தா சந்தாவுடைய வீடு இல்லைன்னா இங்கே நீங்கள் 2 பேரும் மனசை விட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குது அவங்க மனசில் என்ன இருக்குது அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு 2 பேரும் தனியாக பார்க்கு பீச்சு தேட்டர்னு சொல்லி எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச இடம் இப்படி நீங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு வரலாம்ல, அப்போ தானே உங்களுடைய லவ் அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி நீங்கள் பேசிக்கிட்டா தானே அப்புறம் கல்யாணத்தப்ப ரொம்ப பெருசாக எந்த விதமான மாறுபாடும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், புரியுதுப்பா எனக்கும் அப்படியெல்லாம் போகணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்போ தான் பார்த்தா சோழனும் பாண்டி வரவும், ஆசை தானே இன்னைக்கே செஞ்சிருவோம், இன்னைக்கு உனக்கு லீவு தானே, சைட்டுக்கு நீ போக மாட்டே தானே, சந்தாவை நீ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு, இங்கேருந்தே நீயும் சந்தாவும் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆசைப்பட்டுட்ட அப்புறம் என்னன்னே சந்தாவை கூட்டிட்டு அவங்களுக்கு எங்கே பிடிக்கும்னு சொல்லி கேட்டு நீ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அப்படி இல்லைன்னா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு 2 பேரும் தனியாக போயிட்டு வாங்க, தேட்ரு என்ன படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி தரவா, அப்படி இல்லைன்னா பார்க்கு பீச்சு இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்படின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி சேரன் தயக்கப்படவும், அண்ணே தயங்காதீங்க சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் தயங்கவும், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்தாவும் பார்த்தா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நான் நிலா பேசுகிறேன், சந்தா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவோ, டிகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சந்தாவும் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா சந்தாவும் வந்துடுறாங்க. அப்போதான் நிலா, சந்தா கொஞ்சம் ரூமுக்குள்ளே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சந்தாவை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நிலாவோடைய சுடிதார் எடுத்து சந்தாவை போட சொல்கிறாங்க. எதுக்கு நான் இதை போட அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கேட்கவும், சந்தா நீங்களும் அண்ணனும் இன்னைக்கு வெளியே போயிட்டு வாங்க, அதுக்கு நீங்கள் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால என்னுடைய சுடிதாரை போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களுடைய சுடிதாரெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னப்பா சந்தா எங்கே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், கொஞ்ச நேரத்துல பார்த்தா சந்தா நிலாவுடைய சுடிதார் போட்டு வராங்க. சேரன் சந்தாவை சுடிதார்ல பார்த்துட்டு அசந்து போய் நிக்கிறாரு. நம்ம சந்தாவா இது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், உங்க சந்தாவே தான், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நீங்க வெளியில கூட்டிட்டு போகையில கொஞ்சம் இதா இருக்கும், எல்லாரும் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் வினோதமா பார்க்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் சந்தாவுக்கு என் சுடிதாரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சந்தாவை பார்த்தா பாண்டி பல்லவன் சோழன் எல்லாரும் சுடிதார்ல பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த சுடிதார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், நல்லா இருக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எதுக்கு இப்போ நீ சுடிதார் மாட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சந்தா கேட்கவும், நீங்கள் அண்ணன் கூட வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சந்தா பார்த்தா சேரனே பார்க்குறாங்க. அதான் சோழன், அண்ணே அவங்க ரெடி ஆயிட்டாங்களே போ நீ போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நீ இந்த வேஷ்டியெல்லாம் போடாத ஃபேன் ஷர்ட் போட்டு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா உள்ளே போயிட்டு ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு ரெடியாகி வராரு. சரி நாங்கள் இப்படியே சைக்கிளில் போகிறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னது சைக்கிளில் போறியா, தடவை அவங்களோட வெளியே போகிற கெத்தா பைக்கில் போகாமா, இந்தானே பைக் சாவி அப்படின்னு சொல்லி பாண்டி பார்த்தா அவருடைய பைக் சாவி எடுத்து கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் பைக்கில் ஒன்றா பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சில் போயிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து மனசை விட்டு பேச போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா எங்கேயோ கடந்த 3 தடிமாடுக வரவும் சேரனும் சந்தாவும் பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு, டே யாருடா இதுங்க மொட்டை வெயில உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 தடிமாடுகளும் சேரன் சந்தா கிட்ட வரவும், சந்தாவை பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒரு தடிமாடு, பொண்ணு பார்க்க நல்லா அழகா இருக்காளே, டேய் அவளை இங்க விட்டுட்டு டேய் இவ இங்க இருக்கட்டும், நீ வந்த வழி தெரியாம அப்படியே ஓ வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து சொல்லவும், சேரனுக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. அதில் ஒரு தடிமாடு பார்த்தா சந்தா மேலே கை வைக்க போகவும் சேரனுக்கு வந்த பயங்கரமான கோவத்தில் பார்த்தா அந்த ரவுடியோடைய கையை பிடிச்சி சேரன் தடுக்கிறாரு. என்னடா கையெல்லாம் தடுக்கிற, விட்டா அடிச்சிருவ போலையே, முறைச்செல்லாம் பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும் இங்கே சேரனுக்கு ரொம்ப கோவம் வருது.
எதுக்குடா கையை வச்ச, கையேறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுடி சொல்லவும் சேரன் பார்த்தா அமைதியா இருக்காரு. அண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், நீ சொன்னா நாங்க விட்டுருணுமோ? நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? இந்த பொண்ணை விட்டுட்டு நீ அப்படியே போன்னு சொன்னேன். என்னமோ நீ ஏன் கையை தடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி செலவும், அண்ணனே விட்டுருங்கண்ணே நாங்க இப்போ அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா சந்தாவை கூப்பிட்டு போக பார்க்குறாரு. அப்பையும் பார்த்தா அந்த ரவுடி விடாம, டேய் என்னடா ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க, டேய் அவன் கையை பிடிச்சு ஆளை அங்கே கட்டி போடுங்கடா, நம்ம இவளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ரவுடி பார்த்தா சந்தா பக்கத்தில் வந்து கையை பிடிக்கவும் சேரனுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த ரவுடியோடைய கையை தட்டி விட்டு ஓங்கி ஒரு எட்டி ஒரு மிதிக்கிறாரு. அதில் ஒருத்தன் பார்த்தா பறந்து போய் விழுகவும் மற்ற 2 ரவுடிகளும் பார்த்தா இங்கே சேரன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த 2 ரவுடிகிட்டையும் பார்த்தா சேரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சந்தாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா இங்கே யாருமே ஆளக்கானா. இங்கே சேரனும் அந்த ரவுடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுல அதில் ஒரு ரவுடி பார்த்தா கத்தி எடுத்து இங்கே சேரனுடைய வயிற்றுலேயே பார்த்தா குத்திடுறான். இதை சந்தா பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதில் ஒரு ரவுடி பார்த்தா, டேய் இதுவும் ஆயிர போயிடா, இவன் செத்துத்து போயிடப்போறான், நம்ம எதுவும் கொலைக்கேசில் போயிடப்போறோம், வாங்கடா வாங்க போகலாம், இவளை அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்கடா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அந்த 3 ரவுடிகளும் பார்த்தா சேரனை குத்துன பயத்துல எல்லாரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. இங்கே சேரன் பார்த்தா பொத்துன்னு கீழே விழுகிறாரு. சந்தா பார்த்தா பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. சேரன் சேரன் என்னாச்சு சேரன், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை பார்த்தா மடியில் போட்டு கத்தி கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் யாரா, ஹெல்ப்புக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே சந்தா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பீச்சில் பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை. அப்பதான் பார்த்தா ஒரு போலீஸ் ஜீப் வருது. இங்கே சந்தா பார்த்தா ஹெல்ப்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் போலீஸ் ஜீப் வரவும் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு ஹெல்ப்னு கத்துற கேட்டுட்டு ஜீப்ல இருந்து பார்த்தா போலீஸ் இறங்கி கீழே வராங்க. அதுல ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தா ஓடியாராரு. வந்து பார்த்தா சேரன் கத்தி குத்து வாங்கி ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்காரு. அதை கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, சார் இங்கே ஒருத்தன் கத்தி குத்தில கிடைக்காது சார், இந்த பொண்ணு ஏதோ ஹெல்ப்ன்ட்டுக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும் ஜீப்ல இருந்து இறங்கி இன்ஸ்பெக்டரும் வராரு. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, என்னையா இப்படி கிடக்கா, தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சேர்ந்து இங்கே சேரனை பார்த்தா ஜீப்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூடவே பார்த்தா சந்தாவும் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேரனை பார்த்தா அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்க சந்தா கிட்ட சேரனை பத்தி டீட்டெயில் கேட்கறாங்க. சந்தா பார்த்தா ஃபுல்லா ஹிந்திலேயே பேசுறாங்க. ஏமா நீ என்னம்மா பேசுற, நீ பேசுறது ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி இங்க கான்ஸ்டபிள் சொல்லவும் அப்பதான் பார்த்தா சந்தாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சொல்லவும், ஓ ஃபோனா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா கான்ஸ்டபிள்கிட்ட இருந்து சந்தா ஃபோன் வாங்கி அனீஸுக்கு பார்த்தா ஃபோன் பண்ணி ஹிந்திலேயே ஃபுல்லாக நடந்த விவரம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க.